ஊருக்கு அவல் பொரி. அஞ்சரை பெட்டி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்றைக்கு சுவையான ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம செய்ய போறது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? லாசுனி பாலக் சாவல். லாசுனி பாலக் சாவல்னாக்க, சாவல்னா ரைஸுங்க, பாலக்னா பாலக்கீரை. இது நார்த்ல லாசுனி பாலக் சாவல்னு எல்லா விதமான இன்கிரீடியன்ஸும் போட்டு அந்த பாலக்கை வந்து பியூரி ஆக்கி அதுலேருந்து பண்ணக்கூடிய சாதத்துக்கு பேர் தான் லாசுனி பாலக் சாவல்னு சொல்றாங்க. அதை பண்றதுக்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைங்கிறத முதல்ல பார்ப்போமா? பாலக், பசலக்கீரையை நல்லா உருவி அலசி அலம்பிட்டு அதுக்கப்புறம் அதை மிக்சியில போட்டு ஒன்று ரெண்டுமா பொடி மாதிரி பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், இஞ்சி, ஜீரகம், பூண்டு, டொமேட்டோ, உப்பு, சாதம், அதே மாதிரி எண்ணெய், இதெல்லாம் இருந்தா 5 நிமிஷத்துல லாசுனி பாலக் சாவல் நம்ம ரெடி பண்ண முடியும். இது ஒண்ணுமே இல்லைங்க, காலையில நம்ம சாதம் பண்ணிடுறோம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போயிடுறாங்க. காலையில ஸ்கூலுக்கு போற அவசரத்துல அவங்களுக்கு ஏதோ கான்ஃபிளேக்கோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு நம்ம அனுப்பிச்சிடுறோம். அதே மாதிரி மத்தியானம் ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி சின்ன டப்பால போட்டு அனுப்புறோம். ஈவினிங் வந்த உடனே ஒரு நல்ல ஃபுல் மீல் வேண்டாமா அவங்களுக்கு? அப்போ அந்த காலையில பண்ணின சாதத்தை நீங்க அப்படியே கொடுத்தீங்கன்னா எந்த குழந்தைங்க விரும்பும்? அதனால கொஞ்சம் மசாலாலாம் ஆட் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமா பண்ணி கொடுத்துட்டோம்னா அதே சாதத்தை சுட சுட கொடுக்கும்போது அவங்களுக்கு அப்ப தயார் பண்ணி கொடுத்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? அதனாலதான் நார்த்லாம் லாசுனி பாலக் சாவல் ஈஸியா ஈவினிங் ஹவர்ஸ்ல தயார் பண்ணி குழந்தைகள் பள்ளிக்கூடத்துலேருந்து வந்த உடனே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கணவன்மார்கள் அலுவலகத்துலேருந்து வந்த உடனே சில வீட்டுலலாம் நம்ம பார்த்துருக்கோம். அதை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம அடுப்பு பற்ற வச்சு கடாயை போடணும், பேனை போட்டு நான் சொல்றேன். சில வீட்டுல கணவர்மார்கள் என்ன பண்ணுவாங்க, ஆபீஸ் போயிடுவாங்க. போயிட்டு காலையில இருந்த சமையல திரும்பி சாயங்காலம் வந்து சாப்பிட மாட்டேன்னு ஒரு பிடிவாகும். அந்த மாதிரி இருக்கிற கணவர்மார்களுக்கெல்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் ஈஸியா பண்ணுங்க, சூப்பரா பண்ணலாம் பாருங்க. நம்ம எண்ணெயை வச்சுட்டு ஃபர்ஸ்ட் கடாயில இது மாதிரி டிப்ஸ் எல்லாம் அவங்கள கூப்பிட்டு சமையல் வச்செல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம ஈஸியா சுட 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 உங்களுக்கு வரும் 5 நிமிஷத்துல புது ரைஸ் வரும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருங்க. அப்போ நம்ம ஈஸியா அவங்கள அட்ராக்ட் பண்ணிடலாம். இப்போ ஜீரகத்தை நம்ம இதுல போட்டிருக்கோம். போட்டுட்டு கொஞ்சம் இஞ்சி கட் பண்ணி வச்சதையும் இதுல போட்டுட்டு கொஞ்சம் வெங்காயம், எப்பவுமே அந்த ஃப்ளேம் சென்டர்ல இருக்கிறதுனால நீங்க சென்டர்ல எல்லாத்தையும் போட்டீங்கன்னா ரொம்ப தீஞ்சா மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் ஓரமா போடுங்க. இதுல கொஞ்சம் பூண்டையும் பல்லுப்பல்லா நறுக்கி அதில் போட்டுருங்க. இப்போ எண்ணெயை வச்சிருக்கோம், அதுல ஜீரகத்தை போட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் போட்டாங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கு இல்லையா? அதுல கொஞ்சமா உப்பையும் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பாலக் இருக்கு பாருங்க, பசலக்கீரை, அதை நல்லா அலசி ஆஞ்சிட்டு மிக்சியில போட்டு கொஞ்சம் பொடி பொடியா பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்ந்து இந்த எண்ணெயில வதங்கட்டுங்க, நல்லா வதங்கட்டும். மூடி வேணாலும் வச்சிருங்க. இப்போ நமக்கு ஈவினிங் ஹவர்ஸ்ல யூஸ்வலா சாயங்காலம் ராத்திரியில கீரை சேர்த்துக்கப்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த புதினா, பசலக்கீரை, கொத்தமல்லி இதுக்கெல்லாம் தோஷமே கிடையாதுங்க. அதனால எந்த நேரமும் நம்ம சேர்த்துக்க முடியும். அதனாலதான் நம்ம ஈவினிங் ஹவர்ஸ்ல 7 to 9 ஏதாவது ஹோட்டல்ஸ்க்கு நம்ம டின்னருக்கு போனா கூட பாலக் பன்னீர் அது மாதிரி எல்லாம் நம்ம வாங்கி சாப்பிடுவோம் பாருங்க. அதனால ஈவினிங் ஹவர்ஸ்ல கீரை பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, சயின்டிபிக் ரீசன். கீரையை ஆயும் போது நமக்கு கண்ணு தெரியாம ஏதாவது புழு பூச்சியோட போட்டுருவோங்கிறதுனால தான் சாயங்கால வேளையில அதை அவாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க. ஸோ பாலக்கெல்லாம் நல்லா பெரிய பெரிய இலையா இருக்கிறதுனால ஈஸியா நம்ம மத்தியானமே ஆஞ்சு நறுக்கி கிளீனா இது மாதிரி பொடி பொடியா பண்ணி வச்சுட்டோம்னா அவங்க வந்த உடனே அடுத்த நிமிஷம் நீங்க அடுப்புல ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துட்டு இருக்கு இல்லையா? அதுல கொஞ்சமா டொமேட்டோவையும் போட்டுருங்க. கட் பண்ண டொமேட்டோவையும் போட்டு நல்லா வதக்கணும். இப்போ எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஃபைனலா நல்ல சாதம் வெடிச்சு வச்சு ஆறி இருக்கு, அதை தூக்கி போட்டுட்டு இதோட மிக்ஸ் பண்ணிட போறோம். மிக்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சமா இன்னும் கொஞ்சம் உப்பு வேணா போட்டுக்கோங்க. இப்போ அந்த அடுப்புலயே வச்சு நீங்க அந்த சூட்டோட ரைஸையும் போட்டு கலரும் போது உங்களுக்கு அந்த புதினா ரைஸ், கொத்தமல்லி ரைஸ்லாம் பண்றோம் பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். பிளஸ் நமக்கு வந்து பழைய சாதம் சாப்பிட்டா மாதிரி ஒரு எண்ணமே இருக்காது. அதே மாதிரி இது காலையில பண்ண ரைஸ்ல தான் பண்ணணுங்கிற அவசியமும் கிடையாதுங்க.
நேற்றைக்கு இரவு பண்ணின ரைஸ் உதிராக இருந்தாலும் மிச்சம் இருந்தா எடுத்துட்டு இன்னைக்கு 40 ரூபா 50 ரூபா விலைவாசி விற்கக்கூடிய நிலைமையில எல்லாருக்கும் தூக்கி நம்மளால கொடுக்க முடியாது. அதனால அதோட இல்லாமல் இன்னைக்கெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு கூட ஆள் தயாராக இல்லைங்க. அதனால நம்ம வீட்டு ரைஸை நம்மளே வேஸ்ட் பண்ணாம எப்படி ஆரோக்கியமா பண்றதுங்கிறத நம்ம இந்த நிகழ்ச்சியில இன்னைக்கு கத்துட்டு இருக்கோம். ஆரோக்கியமான உணவு பகுதியில நம்ம இன்னைக்கு லாசுனி பாலக் சாவல் எப்படி பண்றதுங்கிறத நிமிஷமா கத்துனோட்டோம் இல்லையா? இப்போ அதை சர்விங் பவுல்ல எடுத்து போடலாம். சுட 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 ஆவி பறக்க இந்த மாதிரி இருந்தா யாருங்க இதை வேண்டாம்னு சொல்லுவாங்க? பாருங்க, லாசுனி பாலக் சாவல் ரெடி ஆயிடுச்சு இல்லையா? இன்னைக்கு